சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. எல்லாருக்குமே வணக்கம். இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்தி. ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சத்தமே இல்லாம அற்புதமான படைப்புகளை பார்த்துக்கிட்டே மிக முக்கியமான அறிவுகளை நாம வளர்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீச்சல் உடையில போனீங்கன்னா உங்களுக்கு அருங்காட்சியகமே இலவசம் அப்படி என்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான மிகவும் வினோதமான கலை அனுபவம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது சுவிட்சர்லாந்து மக்களை தான் நாங்க சொல்றோம். பாசல்ல ஸ்விம்மிங் உடையோட போனா தான் இந்த அருங்காட்சியகம் முற்றுமுழுதாக இலவசம் அப்படின்னு சொல்லப்படுச்சு. சுவிட்சர்லாந்துடைய பாசல் பகுதியை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு பூராவும் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துற விதமாகவே வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு. அதாவது ஃபவுண்டாசியோன் பெய்ல அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, வழக்கமான விதிகளை எல்லாத்தையுமே முறியடிச்சு நீங்க நீச்சல் உடையோட வந்தீங்கன்னா இலவச நுழைவு உங்களுக்கு கொடுப்போம். அதாவது நீச்சல் நாளன்றத்தை சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அனுபவத்தை இலவசமா கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சாதாரணமா அமைதியா கலைப்பணிகளை ரசிக்கக்கூடிய இடம் தான் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு கடற்கரை சூழல் மாதிரியே ஒரு தனி உணர்வு அங்க போனவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். பலர் நேரடியா ஸ்விம்மிங் உடையில கலைப்படைப்புகளை ரசித்து பார்வையாளர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் சிரிப்பையும் ஏற்படுத்தினாங்க. அதோட குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அனுபவம் புதிய ஒரு ஸ்டைலாகவே மாறி இருக்கும். இந்த யோசனை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? பிரபல பிரெஞ்சு ஓவியர் போல் சீசானே அவர்களினுடைய நீச்சல் காட்சிகளை மையமா வச்ச ஓவியங்கள்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கலை என்றது வெறும் அமைதியா பார்க்கிற விஷயமே இல்ல இல்லையா, அதை வாழ்க்கையோட இணைச்சு அனுபவிக்கலாம்ன்றதை காட்டுறதுக்கு தான் இப்படியான வினோதமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் சொல்லி இருக்காங்க. பாசல் அருகில் இருக்கக்கூடிய ரேஹன் பகுதியில தான் இந்த விசித்திர நிகழ்வு நடந்துச்சு. கலை உலகில ஒரு புதிய ட்ரெண்டாகவே இந்த வாய்ப்பை பார்க்கலாம். வழக்கமான விதிமுறை எல்லாத்தையுமே விடுத்து மக்கள் சுதந்திரமா கலையை அனுபவிக்கணும், எல்லாத்தையுமே அறிவாக திரட்டணும் என்றதுதான் இதனுடைய நோக்கமா. ஏற்கனவே இந்த நீச்சல் நாள் நல்ல வரவேற்பை இதுவரைக்கும் பெற்றிடுச்சு. குறிப்பா அடுத்த வார இறுதியில முக்கியமா ரைன் நதிக்கரையோர நீச்சல் குளங்கள் மீண்டும் திறக்கப்படுகிறது. இதனால இன்னும் அதிகமான மக்கள் இந்த அனுபவத்தை பார்த்து ரசிக்கணும், வித்தியாசமாக உணரணும் என்றதுக்காகவே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கலை அருங்காட்சியகம் வந்தாலே அமைதியா தான் நடக்கும் அப்படி என்றதையும் தாண்டி கலையை வித்தியாசமாக இப்படியும் அனுபவிக்கலாம், அதையும் ரசிக்கலாம் என்ற புதிய செய்தியை இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கி இருக்கும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான மிக முக்கியமான தகவலையும் இந்த அற்புதமான நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.